Hi, welcome to Ritika's Just My Way. கண்ணுக்கு கருவளை, dark circles under your eye, puffy eyes and eye bags. இதெல்லாம் ரொம்ப காமன். அண்ட் எஸ்பெஷலி நைட்டில் தூங்கலைனாலோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ இல்லை கம்ப்யூட்டர் பார்த்தாலோ டிவி பார்த்தாலோ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன நம்ம வெப் சீரிஸ் பார்த்தா கூட அது வருது. அண்ட் இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ஐ எம் டூயிங் சம்திங் விச் யூ ஆர் நாட். நான் ஒரு சிரம் வீட்லேயே பண்ணி அதுக்காக வச்சிட்ருக்கேன். இந்த ஐஸ் சிரம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கருவளையம் வர மாட்டேங்கிறது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் த சீக்ரெட் ஆஃப் மை ஐஸ் சிரம். அண்ட் நம்ம வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஐஸ் சிரம் பண்ணி அண்ட் நம்ம முகத்தில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எடுக்க போகிறோன்னா வை நாட்? வாங்க அதை நம்ம சேர்ந்து பண்ணலாம். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம டார்க் சர்க்கிள்ஸை டோட்டலாக நம்ம இராடிகேட் பண்ணலாம். இந்த சிரம்க்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது இப்படி குக்கும்பர் அண்ட் அலோவேரா சேர்ந்து நமக்கு ஜெல் கிடைக்கிறது. சரி, எனக்கு அலோவேரா ஜெல் வீட்டில் பண்ணோன்னா நான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் பாருங்கள் அலோவேரா ஜெல் எப்படி பண்ணணும்னு. ஃப்ரெஷ் அலோவேராவில் அரைச்சி நம்ம பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது அலோவேரா அண்ட் குக்கும்பர். உங்களுக்கு தனித்தனியாகவும் கிடைக்கிது, சேர்ந்தும் கிடைக்கிறது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது க்ரீன் லீஃப் அப்படின்னு ஒரு கம்பெனியோட குக்கும்பர் அண்ட் அலோவேரா ஜெல். ப்ளீஸ் பிராண்டை பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்குதோ யூஸ் பண்ணுங்கள். சேர்ந்து கிடைக்கலையானா தனித்தனியாக கிடைக்கும் குக்கும்பர் ஜெல், அலோவேரா ஜெல்னு. அலோவேரா ஜெல் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கா? குக்கும்பரை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதோட எசன்ஸ் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா குக்கும்பர், அதை எடுத்து அதை புழிஞ்சு அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ஜெல்லை நான் இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்து உங்களுக்கே தெரியும் அலோவேரா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லி என்னோட எல்லா எபிசோட்ஸ்லையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குக்கும்பர் எல்லாருக்குமே தெரியும். ஃபேஷியலுக்கு போனாலே நம்ம கண்ணு மேலே குக்கும்பர் தான் வைக்கிறாங்க. ஸோ வி நோ தேட். ரோஸ் வாட்டர், நான் வீட்டில் பண்ண ரோஸ் வாட்டர். ஸோ அதை நீங்கள் வேணும்னாலும் வீட்டில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய கடைகளில் நல்ல ரோஸ் வாட்டர் கிடைக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் வீட்டில் பண்ண ரோஸ் வாட்டரை எடுத்து நான் அது ஒரு ட்ராப் போட்டுக்கிறேன். ரோஸ் வாட்டரும் நான் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பண்ணணும்னு நான் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் யூ கேன் see it இந்த ரித்திகா ப்ரிப்பேரிங் ரோஸ் வாட்டர்னு போட்டு உங்களுக்கு வரும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சியூல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு எபிசோடே பண்ணியிருக்கேன். விட்டமின் இ எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஈவியான் அப்படின்னு ஒன்று வாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கேப்சியூல் வாங்கிக்கிங்க. எல்லா கடையிலையுமே கிடைக்கிது உங்களுக்கு. அதை எடுத்து இப்படி ஸ்குவீஸ் பண்ணிக்கிங்க. ஸ்குவீஸ் பண்ணி இது என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு இந்த பாருங்க, உங்களுக்கு கலரே வேற மாதிரி மாறிடுது பாருங்க. ஒரு ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஒரு சிரம் மாதிரி வந்துடும். இந்த சிரம் பிம்பிளி ஃபேஸ் இருந்தால் கூட இந்த சிரம கண்ணுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால ஒரு பிம்பிள் வராது. ஸோ இதை தைரியமாக நீங்கள் கண்ணுக்கு போடலாம். ஏன்னா கருவளையம் உங்களுக்கு நிற்கணும்னா உங்களுக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப முக்கியம். நான் இப்போ போட்ட 3 இன்க்ரீடியண்ட்டுமே கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா குக்கும்பர் அண்ட் அலோவேரா ஜெல், அதுக்கு நான் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன் எப்படியெல்லாம் அதை பண்ணலான்னு. இன்னொன்று விட்டமின் இ, இன்னொன்று ரோஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஜெல் வந்துடும். ஸோ இந்த ஜெல்லை முகத்தில் எப்படி போடணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜெல்லை ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கம்மியாக எடுத்தால் போகிறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு யூஸ் திஸ் ஃபிங்கர். நம்மளோட எந்த ஃபிங்கரில் ப்ரெஷர் இல்லையோ அதுதான் வேணும். ஸோ கண்ணுக்கு எப்படி போட்டுக்கோங்க. மார்னிங்கில் போட்டுக்கலாம், நைட்டில் போட்டுக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம். நைட்டில் போட்டால் நம்ம தூங்குறதுனால நமக்கு பெஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஜெல் நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம். மென் கேன் யூஸ், உமன் கேன் யூஸ், கிட்ஸ் கேன் யூஸ். 10 வயசுக்கு மேலே தேவை இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு மசாஜ் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எனிவே பிம்பிள் வரப்போதில்லை. ஸோ உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளமும் இருக்காது. விட்டமின் யூஸ் பண்ணலாமா, அலோவேரா யூஸ் பண்ணலாமா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ யூஸ் திஸ் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை நிச்சயமாக போடுங்க எப்படி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இது ரொம்ப எஃபெக்டிவ். நான் ஒரு ஷூட் போயிட்டு கண்டினியூ ஷூட் இருக்கும்போது நைட்டில் தூங்கலைன்னா கூட இதை நான் போட்டு தூங்கினேன்னா உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ். ஏன்னா கோல்டராக இருக்கும்போது இன்னும் சூதனிங்காக இருக்கும்.
வெளியில் வச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ நாள் வைக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம் 7 to 10 days வைக்கலாம். ஸ்மெல் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு அது இந்த சீசன்னால சிலப்போ கெடலாம். ஸோ ஸ்மெல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இருக்கிற எந்த இன்க்ரீடியண்ட்டுமே உங்களுக்கு கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா பெஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ உங்களுக்கு சொல்யூஷன் ஃபார் யுவர் டார்க் சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ லவ்லி அண்டர் ஐ சிரம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் எழுதுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினா மட்டும்தான் நான் என்ன போஸ்ட் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை மறக்காதீங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Ritika is just my way. God bless you.